எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் PSSM தமிழ் மற்றும் PMC தமிழ் சார்பாக இந்த 41 நாள் உடல், மனம், ஆன்மா குணப்படுத்தும் தியான நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் 17வது நாள்ல இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம மனதை பற்றின நிறைய ஞானத்தை நம்ம பாலாஜி சார் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அந்த மன அழுத்தத்தை நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். ஸோ அந்த மன அழுத்தம் என்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில அப்படின்றத பத்தி நம்மளுக்கு விளக்கம் சொல்றதுக்காக நம்ம பாலாஜி சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பாக பாலாஜி சார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் பாலாஜி சார். வணக்கம். வணக்கம் மேடம். மை டியர் மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், இன்னைக்கு இன்னொரு புதிய தலைப்பில் நாம் சஜன சாங்கத்தியம் செஞ்சுக்கலாம். இனியோட தலைப்பு என்னவென்றால், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதுக்காக வரும், அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போக வேண்டிய தலைப்பு மாஸ்டர்ஸ். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், எப்படி இந்த மன அழுத்தம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் இனியோட தலைப்பு மாஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி இருக்க அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு மீனிங்கே தெரியாதா அந்த பையனுக்கு, ஆனாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்ட கேட்டாலும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும், ஒரு வேலைக்கு ஒரு எம்ப்ளாய்கிட்ட ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட ஆகட்டும், படிக்கிற பசங்கள்கிட்ட ஆகட்டும், யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை ஆகியிருக்கு இப்போது இந்த காலகட்டத்தில். இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா என்ன, இது எதுக்காக வருது, இது நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன அப்படின்னாக்கா, நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தேவையாகும். அப்படியே நிறைய வேலைகள் செய்யணும், நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? சில மாற்றங்கள் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், சில மாற்றங்கள் நம்மளுக்கு ஃபேவராக இருக்காது. எது ஃபேவராக இருக்குமோ அது நம்ம ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். எது ஃபேவராக இல்லையோ, நமக்கு பிடிக்காத ஒரு மாற்றம் நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னாக்கா அது நமக்கு மனசு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். இந்த மாற்றம்ன்றது நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் இருக்கும். முதல்ல அந்த மாற்றம்ன்றது எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா நம்ம மைண்டில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம செயலுக்கு வரும். செயலுக்கு வரும்போது அது ரொம்ப கஷ்டமான வேலையாக நம்ம பார்க்குறோம். அதுக்காகவே அது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலை தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த மாற்றம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு பிடிச்ச அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டால் எப்படி இருக்கும், ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ நமக்கு பிடித்தது செய்தால் ஆனந்தம், பிடிக்காதது செய் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும், ஒரு துன்பமாக இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான செயல் மாதிரி கொண்டு வருதோ அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ் ஆர் த ரீசன் ஃபார் கிரியேட்டிங் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாற்றம் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஆட்டிடியூட், இந்த 3 பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகும். ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக
வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை வந்திருக்கும். ஒரு எம்ப்ளாயி எக்ஸாம்பிள் நம்ம சொன்னாக்கா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது கொடுக்கப்படும். சில எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஊர், அவங்களுக்கு பிடித்த ஊர் அந்த மாதிரி கொடுத்தாக்கா ஹாப்பியாக போயிடுவாங்க. சில ஊர்கள் எல்லாமே நல்லாவே இருக்காது. அங்கே போ அப்படின்னாக்கா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு தாட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஐயோ எப்படி போகிறது, எப்படி இங்கே போகிறது, அங்கே போய் நான் என்ன பண்ணணும், அங்கே போகக்கூடாது, என்னால் முடியாது அப்படின்றது எண்ணங்களோட செயின்ன்றது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஒரு வெளியிலிருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்குது. ஃபஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகிருக்குது? எண்ணங்கள். அது நல்ல ஊராக இருந்தால், ஓ எனக்கு நல்லதாயிடுச்சு, கடவுள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு போகும் ஒரு நல்ல எண்ணங்கள். அதுவே ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னாக்க என்ன, நான் கடவுள்னு நம்பியிருக்கே, அந்த கடவுள் தான் எனக்கு இந்த மாற்றம் கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் ஹாப்பியாக ஏற்றுக்கிறேன், இது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே தாட்ஸ், அப்புறம் நம்பிக்கை, கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பிலீஃப் சிஸ்டம், ஆட்டிடியூட், இது கண்டிப்பாக நான் என்னோடய வாழ்க்கையில் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்றது ஆட்டிடியூட். ஸோ அதே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ இந்த ஊருக்கா நான் போக முடியாதே, என்னப்பா கடவுள் இந்த மாதிரி சாபம் கொடுத்தாங்க, ஐயோ என்னால் முடியவே முடியாது. பார்த்தீங்களா, நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல சேஞ்சஸ் அப்படின்றது, டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகிருக்கு. என்னால் போக முடியாது அப்படின்றது ஆட்டிடியூட். கடவுள் எனக்கு சாபம் கொடுத்தாங்க இங்கே போகிறதுக்கு, எந்த ஜென்மத்தில் பண்ணுற கர்மாவோ அப்படின்னு சொல்லி ஒரு பிலீஃப் சிஸ்டம், நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஞானத்தில் யோசிக்கிறோமே, அதுதான் பிலீஃப் சிஸ்டம். ஸோ இங்கே என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய ஆட்டிடியூட், இது நல்லா இருந்தால் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வருதோ, என்னென்ன மாற்றம் வருதோ, என்னென்ன நடக்குமோ நம்ம வாழ்க்கையில், அது எல்லாமே ஒரு ஆனந்தமாக இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதே போல் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன, ஒரு மாற்றம், அதுதான் நம்மளுடைய எண்ணம், செயல், பிலீஃப், ஆட்டிடியூட், இதுதான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அப்போனா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னாக்கா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பிரச்சனையே கிடையாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை ஒரு எதிரியாக இருக்கலாம் மாஸ்டர்ஸ். அதுக்காகவே நம்மளுடைய எண்ணங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கைன்றது நல்லா இருக்கும். அதனால்தான் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் சரியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையே நம்மளுக்கு தெரியாது. எண்ணம் சரியாக இல்லை அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை நம்மளுக்கு அதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக தெரியுது மாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மாற்றம் இல்லை ஒரு ஈவெண்ட்ன்றது வாழ்க்கையில் நடந்திருக்கு. வாழ்க்கையில் நடந்த உடனே அது என்ன ஆகும்? ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகும், தாட்ஸ். அந்த தாட்ஸ் க்ரியேட் ஆன உடனே நம்ம உடம்புக்குள்ளே தாட்ஸ் எங்கே க்ரியேட் ஆகும்? நம்ம மைண்டுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த எண்ணம் நம்மளுடைய பாடிக்குள்ளே நிறைய இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்? உள்ள எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். எப்படி நடக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன எண்ணம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்தது அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எமோஷன்ஸ்ன்றது க்ரியேட் ஆகும். எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன? எனர்ஜி இன் மோஷன். நம்மளுக்குள்ள ஃபுல்லாக எனர்ஜி தான் இருக்கும் எப்போவுமே. அது எந்த சைடில் மோஷன், எந்த சைடில் மூவ் ஆகுது அப்படின்றது தான் எமோஷன் அப்படின்றது. ஒரு நல்ல ஹாப்பியஸ்ட்டு, ஒரு ஆனந்தகரமான பிளிஸ்ஃபுல் எமோஷன்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா அந்த எனர்ஜி இன்னும் ஜாஸ்தியாக்கி உங்களுக்கு ஹீலிங்ன்றது நடக்கும்.
அந்த நல்ல கெமிக்கல்ஸ் எல்லாமே ரியாக்ஷன் பண்ணி உங்களுக்கு பாடிக்கு ஹீலிங்ன்றது விஷயம் நடக்கும். அதே அந்த தாட்ஸ்ன்றது வந்து உங்களுக்குள்ள ஒரு சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு துன்பமாகட்டும், துக்கமாகட்டும், இல்லை ஒரு கோபம் ஆகட்டும், ஒரு ஜெலஸ் ஆகட்டும், இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா எமோஷன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்குள்ள பாடிக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸ் போய் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ன்றது நெகட்டிவாக ஃபார்ம் ஆகும். எப்போ இந்த நெகட்டிவாக ஃபார்ம் ஆகுதோ அங்கே அன்ஹெல்த், நோய் அப்படின்றது ஏற்படும். ஓகேங்களா? அந்த இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபீலிங்ஸாக மாறும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு பாடி ரெஸ்பான்ஸ்ன்றது கொடுக்கும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன்ன்றது நடக்கும். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவீங்க. இல்லை நான் போகிறேன், ஆனந்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன். ஸோ இது ஒரு எம்ப்ளாயி பேஸில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இன்னும் தினந்தோறும் வாழ்க்கையில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு மாற்றம். யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியாது, வியாபாரம் இல்லை, எப்படி கொடுக்கணுமோ தெரியாது. அதே எண்ணம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் மைண்டில் ஃபுல்லாகவே. அந்த எனர்ஜியே நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த எமோஷன்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் ஆகும், ஃபீலிங்ஸ் ஆகும், பாடி ரெஸ்பான்ஸ் ஆகும். ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதோ வந்து செத்து போயிடுவாங்க. இப்படி தான் நடக்குமே. அதே ஒரு ஆனந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து தான் நினச்சிக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்காது. இந்த சைடு போயிருக்கு எமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஈவெண்ட், ஒரு மாற்றம்ன்றது நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கணுமா, அது கெடுதல் ஆகுமா அப்படின்றது நடக்கும். அப்படி தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கோ நம்மளுடைய வாழ்க்கைன்றது அப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது எதுக்காக வரும்? ஜென்ரலாக இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜாஸ்தி வேலை, ஹெவி ஒர்க் ஆயிடுச்சு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் ஆகட்டும், மென்டல் ஒர்க் ஆகட்டும், சோஷியல் ஒர்க் ஆகட்டும், எது இருந்தாலும் சரி, அந்த ஒர்க் லோடுன்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிசிக்கலில் ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும், இல்லை மென்டலாக ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் மோனோட்டோனியஸ் லைஃப் ஸ்டைல். மோனோட்டோனியஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னாக்கா, மாற்றமே இல்லாத வாழ்க்கை. மெக்கானிக்கல் அப்படின்னா செஞ்ச வேலையே செஞ்சுட்டே இருக்கிறது. செய்த வேலையே எவ்வளோ நாள் செய்ய முடியும்? ஒரு மாற்றமே இல்லாத வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ முடியும்? அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் வந்து 1-2 இருக்கலாம். அது பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது முழுமையாக அது மேலேயே இருக்கும். ஒரு டீச்சர் வேலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 வருஷம் ஆகட்டும், 40 வருஷம் ஆகட்டும், அந்த டீச்சர் தொழிலையே அவங்க ஒரு ஆசிரியராக வாழ்க்கை எல்லாமே இருக்கும். அது வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்க அந்த தொழில் அப்படின்றது, ஒரு ஆனந்தமாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை செய்யல சொன்ன பாடமே திரும்பி திரும்பி 40 ஆண்டுகளாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் ஆனாக்கா அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். இத்தனை குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனவோட எடுத்துக்கிட்டால் அது அவங்களுக்கு ஒரு வரமாகும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது டிசைன் பண்ணிக்கணும். இல்லை நம்மளுடைய எண்ணம், பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே மாறணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே என்னென்ன ஏரியாவில் பார்த்தாலும் நல்ல பெரிய காம்படிஷன்ஸ் இருக்குது. அந்த காம்படிஷன்ஸ்ன்றது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னாக்கா, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தரு கூடவும் ஒரு தனிப்பட்ட குவாலிட்டிஸோட வருவாங்க. இந்த வாழ்க்கை இந்த பூ உலகத்துக்கு வரும்போது நல்லா ஒருத்தருக்கு ஒரு மிக முக்கியமான செயல் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த முக்கியமான செயல் பண்ணுறதுக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. அது தெரியாமல் பக்கத்தில் யாரோ இருக்காங்களே, அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, நான் ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இதே அவங்க செஞ்சால் எனக்கும்
லாபம் கிடைக்குமே, எனக்கும் நல்லதாகுமே, எனக்கும் ஈஸியாக வாழ்க்கைன்றது நடக்குமே, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டா அவங்களுக்கு அது பிடிச்ச வேலை, அதுக்காக செய்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது செஞ்சால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஆனால் அங்கே ப்ரூவன் மெத்தட் அப்படின்னு சொல்லி அதே வேணும் அப்படின்னு சொல்லி அதே செயலே செய்வாங்க. பிடிக்காம இருந்தாலும் அதே செயலே செய்வாங்க. அங்கே தான் அந்த காம்படிஷன், அவனுக்கு வந்ததே எனக்கு வரலையே, அவனுக்கு வந்ததே எனக்கு வரலையே அப்படின்ற காம்படிஷன் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே காம்படிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இங்கே காம்படிஷன் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரே வேலை பிடிச்சிருந்தா அங்கே வந்து ஹெல்த்தி காம்படிஷன் சொல்லி ஃபார்ம் ஆகும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆர்வம், எனக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆர்வம் இருந்தாக்கா, 2 பேர் உட்கார்ந்து சேர்த்து பிஸ்னஸ் பண்ணாக்கா அங்கே காம்படிஷன்ன்றது இருக்கும். ஆனால் அது ஹெல்த்தி காம்படிஷன். உன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என் மூலமாக நீ என்ன தெரிஞ்சுக்கணும், 2 பேர் சேர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரே செயல் 2 பேரும் சேர்ந்தாக்கா அங்கே காம்படிஷன்ன்றது இருக்கும். ஆனால் ஹெல்த்தி காம்படிஷன்ன்றது இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெஸ்ன்றது வராது. இல்லை நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி நினச்சாக்கா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். எங்கே போனாலும் ஒரே எக்ஸ்பெக்டேஷன், நம்ம மைண்ட் செட்டு தான் இங்கே கூட ஆகும். எக்ஸ்பெக்டேஷன்ன்றது எங்கே இல்லை சொல்லுங்கள்? ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். ஃபேமிலி லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன், சோஷியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன், பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன், செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எங்கே பார்த்தாலும் கோல்ஸ், எங்கே பார்த்தாலும் அச்சீவ்மெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்றது பொறுத்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருதா இல்லை ஆனந்தம்ன்றது வருமா அப்படின்றது டிபெண்ட் ஆகும். ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ்ன்றது 100% உங்களுக்கு இருந்தால் அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலே நீங்கள் அவுட்புட் கொண்டு வருவீங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை அப்படின்னா என்ன, அந்த சேஞ்ச், அந்த கஷ்டம் படணும், இன்னும் புத்தகங்களை நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய பேர் கூட நான் அந்த சயின்டிஸ்ட்ஸ் கூட நான் பேசணும், அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல நாலேஜ்ன்றது கிடைக்கும். அந்த நாலேஜ் இருந்தால் நான் என்ன வேணும்னாலும் பண்ணுறேன், என் கையில் அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அது என்ன பண்ணாலும் ஒரு நல்ல அவுட்புட்ன்றது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தாக்கா எக்ஸ்பெக்டேஷன்ன்றது யாராலும் பீட்டாக பண்ண முடியாது. 100%க்கு மேலே 120%, 200%க்கும் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ரீச் ஆகும். ஸோ இங்கே அந்த மாற்றம்ன்றது வெல்கம் பண்ணணும் நம்ம, அப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வராது மாஸ்டர்ஸ். ஸோ மேஜராக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காரணங்கள் தான் முக்கியமான காரணங்கள் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு. இன்னும் வேறு நிறைய இருக்கும், அது பர்சனல் ஸ்ட்ரெஸ் வரும், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், சோஷியல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், நிறைய இருக்கும். அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாடி எப்போவுமே நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம பாடியும் நம்ம பாடி சொல்லும்போது நம்ம கேட்கல அப்படின்னாக்கா அது மாட்ரேட் ஸ்ட்ரெஸ்லேருந்து சிவியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய்விடும். ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வருதோ அங்கங்கே எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னாக்கா தலைவலி வரும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், ஜீரணமாகாது, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஆகும், தூக்கமே வராது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, சரியான எண்ணம் இல்லை, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வாழ்க்கையின் மீது, பிலீஃப் சிஸ்டம் சரியாக இல்லை, உங்களுடைய ஆட்டிடியூட் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாடி ஒரு இண்டிகேஷனாக நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. இது நம்ம கேட்காம அந்த மாற்றம்ன்றதை ஆக்செப்ட் பண்ணாமல் நம்மை நாம் அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே இருந்தாக்கா அந்த மாட்ரேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது போய் சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிடும்.
அந்த சிவியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, இந்த செஸ்ட் பெயின், பிபி ஜாஸ்தி ஆகிடும், பயம் வரும், என்ன வேலை பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன், டிப்ரெஷன், தூக்கமே வராத நிலை, இல்லை அதிகமாக தூக்கம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா இந்த மாட்ரேட் ஸ்ட்ரெஸ் போய் சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸாக உங்கள் வாழ்க்கையில் மாறி இருக்கு. பாடி வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கு, நீ சரி பண்ணிக்கோ, இன்னும் ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அங்கேயாவது ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது செய் அது செய் அப்படின்னு சொல்லி. அந்த மாற்றம் கூட நம்ம எடுக்கலை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு போயிடும். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஃபைனலாக என்ன கான்சிக்வன்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆகிடும், டென்ஷன் ஜாஸ்தி ஆகிடும், தேவையற்ற பழக்கங்கள் அது எல்லாமே ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியான எண்ணம் இல்லை, அதுக்காக ராங் டெசிஷன்ஸ் தான் வரும். எப்போ வாழ்க்கை முழுமையாக ஆனந்தமே இருக்காது, எங்கே பார்த்தாலும் அந்த திருப்தியே இருக்காது என்ற சூழ்நிலை வரும். சில நேரத்தில் ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம மைண்டு கூட கெட்டு போயிடும், பைத்த பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஓவராலாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது இருக்காது லைஃப்பில். ஏதோ எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை நம்ம கைக்கு வரும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இதில் இந்த மெடிக்கல் ரீசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நார்த் கரோலினா யூனிவர்சிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு அதிக கோபம் யாராருக்கு வருதோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது 25 வருஷம் கம்மியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீசர்ச் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, கோபம்ன்றது மிகப்பெரிய எதிர்வி நம்மளுக்கு. நமக்கு நாமே ஒரு எதிர்வி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நமக்குள்ளே இருக்கிற கோபம். ஓகேங்களா? ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரம்தான் நம்ம சண்டை போடுறோம். ஆனால் நமக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நேரம் அவங்க போக மாட்டாங்க வெளியில். இங்கே எதிரில் இருக்கிற எதிரி இருந்தாக்கா ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ, ஒரு நாளோ 2 நாளோ, மேக்ஸிமம் ஒரு மாதமோ இருப்பாங்க, இல்லை விட்டு வந்து போவாங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயே இருக்கிற எதிரிக்கிட்ட எத்தனை நாள் நீங்கள் சண்டை போடுறீங்க? அந்த எதிரி தான் கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபத்தோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு இன்டர்னல் ஃபைட்டிங்ன்றது நடக்கும். அந்த மாதிரி இருந்தாக்கா அந்த யூனிவர்சிட்டி, நார்த் கரோலினா யூனிவர்சிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப கோபத்தோட ரொம்ப நாளாக இருப்பாங்களோ அவங்களுக்கு 25 வருஷம் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது கம்மியாகிடும், சீக்கிரமாக இறந்துடுறீங்க அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் ஓஹியோ ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படின்ற அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு விதமான டி அண்ட் பி செல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமா. அது அந்த செல்ஸ் மூலமாக தான் அந்த இம்யூனிட்டி பவர் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு போகிற முன்னாடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும், அந்த டி அண்ட் பி செல்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. அதுக்காக அந்த கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு சளி பிடிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹவார்டு யூனிவர்சிட்டி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மெடிடேஷன் அப்படின்றது ரெகுலராக யாரெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அந்த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ் அப்படின்றது ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அந்த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ் எப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஜாஸ்தி ஆகுமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அப்படின்ற அந்த சிஸ்டம் மொத்தமாக நல்லா ஆயிருக்கு, பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு தான். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ சொல்யூஷன் என்ன? இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன, ஸ்ட்ரெஸ் எதுக்காக வருது, ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன ஆகும், உலகத்தில் நிறைய சயின்டிஸ்ட்ஸ் அண்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே என்ன ரீசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபைனலாக வந்து சில டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் இருக்குது, சில பர்மனெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு சின்ன பிரேக். ஏன் அப்படின்னா செஞ்சுட்டே இருக்கிறோம் என்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. முதல்ல நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ அந்த பிரேக் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுன்றது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்காக நம்ம பாடின்றது செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் சில டெம்பரரி சொல்யூஷன்ஸ் என்ன ஆனாக்கா, இசை நல்ல சாஃப்ட் ரிலாக்ஸேஷன் மியூசிக் வச்சு கொஞ்சம் நல்ல சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனம் பிடிச்சிருக்க சில டைம் எல்லாமே, சில நேரங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல அச்சீவ் பண்ணது, ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஒரு ரேஸில் ஏதோ ரன்னிங் ரேஸ்லேயோ சைக்கிள் ரேஸ்லேயோ ஏதோ நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் வந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நினச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சந்தோஷம்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அதுக்கப்புறம் சில ஜோக்ஸ் இருக்கிற புத்தகங்கள், உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் ஆகட்டும், எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசணும். அப்போ தான் நம்மளை பிடிச்சவங்கக்கிட்ட பேசினாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சில விஷயங்கள் எல்லாமே மறந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரே எண்ணங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து வேறு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். தாட்ஸ் எல்லாமே அந்த செயின் எல்லாம் பிரேக் ஆக்கி திரும்பி நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சத்தியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மிக அழகான வாழ்க்கை. சீரியஸாக இருக்கிறதுக்கு நாம் இந்த வாழ்க்கைக்கு வரல மாஸ்டர்ஸ். அதுக்காக டைமு கிடைச்சம்போது எல்லாமே நல்லா சிரிக்கணும், நல்லா பேசணும். ஏனென்றால் அந்த சிரிப்பு அப்படின்றது நமக்கு மட்டுமே இல்லை, யாரெல்லாம் சிரிப்பாங்களோ அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆனந்தம்ன்றது க்ரியேட் ஆகும் மாஸ்டர்ஸ். இன்னும் சில சஜஷன்ஸ் என்னன்னா, குழந்தைகள் கூட விளையாடணும். வாழ்க்கையின் மிக பெரிய நோக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பிக் பிக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, நான் இது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், இவ்வளோ சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக நான் துன்பம் படணும், இது துன்பமே கிடையாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வரும். அப்புறம் நிறைய சினிமாஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா, நமக்கு பிடித்த அந்த காமெடியன் நடிகர் அவங்கள பார்த்துட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த சூழ்நிலை அவருக்கு வந்தம்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும். ஒரு நல்ல கவுண்டுமணி இருந்தால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு தெலுங்கு ஆக்டர்ஸ் பிரம்மானந்தம் இந்த மாதிரி இருந்தாக்கா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வடிவேல் இந்த காமெடி பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்க எப்படி பேசுவாங்க, எல்லாருமே சிரிக்க வைக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ சின்ன விஷயமா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சி இருக்காங்களோ அவங்களுக்கு கூட போய் ஆனந்தமான ஜோக்ஸ் ஆகட்டும், ஆனந்தமாக பேசணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரிப்புன்றது வரும். ஓகேங்களா? வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்றது நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே அந்த எண்ணத்துலேயே ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும் வாழ்க்கைன்றது. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ பர்மனெண்ட் சொல்யூஷன் என்னன்னாக்கா தியானம் ஒன்று தான். தியானமே எதுக்காக பண்ணணும் அப்படின்னாக்கா, தியானம் மிக சுலபமானது. அப்புறம் பண்ணாக்கா பாடி அண்ட் மைண்டு ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி ஆகட்டும் மைண்ட் ஆகட்டும் ஒரு நேச்சுரல் ஸ்டேட்ன்றதுக்கு வரும். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் நம்மளுடைய எண்ணங்கள் ஆகட்டும் சிந்தனைகள் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக இருக்கும். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் நீங்கள் என்ன யோசனை பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக மெடிடேஷன்ன்றது பண்ணாக்க உங்களுக்கு சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். அதுக்காக மெடிடேஷன் பண்ணுறோம் மாஸ்டர்ஸ்.
ஸோ மெடிடேஷன் என்பது என்னன்னாக்கா நம்ம சர்வசாதாரணமாக இருக்கிற உள்மூர்ச்சியும் வெளிமூர்ச்சியும் இதுதான் கவனிக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான் தியானம் பண்ணுறது. ஸோ இந்த தியான நிலை அப்படின்னாக்கா என்னன்னா, தியான நிலை அப்படின்னா என்னன்னாக்கா எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலை, பரிசுத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இந்த தியானம் பண்ணாக்கா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது போய் ஒரு நல்ல ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சோனி கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1992ஆம் ஆண்டிலிருந்து அவங்க ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சோனி கம்பெனி ப்ராடக்ட்ஸுக்கு யாருக்கு பிடிக்காது? சோனி டிவி ஆகட்டும், சோனி லேப்டாப் ஆகட்டும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ சோனியில் எல்லாமே அதுக்கு வேர்ல்டு வைடு ஃபேன்ஸ் இருக்காங்க. சோனியில் ஏதாவது வந்திருக்கு, ஆப்பிள் கம்பெனியில் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா முதல்ல போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த குவாலிட்டி அவுட்புட் அவங்க அந்த சோனி கம்பெனியில் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட எம்ப்ளாயீஸ் எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருப்பாங்க. காலை இல்லை, இரவு இல்லை, பகல் இல்லை அப்படின்ற மாதிரி கஷ்டமான வேலை செயல்கள் எல்லாமே செய்தால் அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குவாலிட்டி அப்படின்றது வந்திருக்கு. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸோட சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்கள். அதுக்காக சோனி கம்பெனி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா 1992ஆம் ஆண்டில் ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெடிடேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சோனி கம்பெனி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே முதல்ல நீங்கள் எந்த வேலையும் செய்ய அவசியமே இல்லை. எவ்வளோ மிகப்பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் அப்புறமா செய்யுங்க, முதல்ல மெடிடேஷன் பண்ணி அப்புறமாவே ஆஃபீஸ்க்கு போங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே ஒரு மெடிடேஷன் ரூம் அப்படின்றது வச்சுருக்காங்களே. அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே உள்ளே போகும்போதே அந்த மெடிடேஷன் பண்ணி உள்ளே போகும்போது சில நாளுக்கு அப்புறமாவே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்குதா, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குதா, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குதா. அதுக்கு முன்னாடி சிக் லீவ்ஸு, கேஷுவல் லீவ்ஸு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்களே மெடிடேஷன் முன்னாடி. அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த சிக் லீவ்ஸ்ன்றது எடுக்கிறது கம்மி ஆகிருக்குது. ஸோ ஒரு சின்ன மெடிடேஷன் மூலமாக ஒரு கம்பெனியே நல்ல வளர்ச்சி அப்படின்றது வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் மெடிடேஷன் பண்ணாக்கா இந்த பூலகமே ஒரு நல்ல மாற்றம்ன்றது வராதா அப்படின்றத நாமும் யோசிக்கணும். அப்புறம் கூகுள்ன்றது யாருக்கும் தெரியாத கம்பெனியே கிடையாது. ஒரு சின்ன பசங்களுக்கு கேட்டாலும் உனக்கு தெரியாது அப்படின்னா அதில் என்ன இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான கூகுளில் அவங்களுடைய ப்ரோக்ராம் பேர் என்னன்னாக்கா சர்ச் இன்சைட் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் ப்ரோக்ராம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம். மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீ மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. 2007 இந்த ப்ரோக்ராம்ன்றது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட அந்த ப்ரோக்ராம்ன்றது நடந்துகிட்டே இருக்கு மாஸ்டர்ஸ். அப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கூகுள் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே அந்த அட்டென்ஷன், அந்த அவேர்னஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் மாஸ்ட்ரி அண்ட் மென்டல் ஹேபிட்ஸ்ன்றது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வந்திருக்குதா. அப்புறம் நைக்ன்றது யாருக்கு தெரியல சொல்லுங்கள். அந்த கம்பெனியில் கூட எம்ப்ளாயீஸ் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டியாக வேலை செஞ்சுருக்காங்க. ஃபோக்கஸ்ன்றது நல்லா இருக்குது. காம்னஸ் இன் மைண்ட், அமைதின்றது ஒர்க் ஸ்டேஷனில் நல்லா இருக்குது. ஒரு சில கம்பெனிஸில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும், எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு அமைதின்றதே இருக்காது கம்பெனிஸில், சில கம்பெனிஸில். ஆனால் நைக்ன்ற கம்பெனியில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் காம்னஸ் இன் ஆஃபீஸ், அமைதியாக இருக்குதான் ஆஃபீஸ் எல்லாமே. இது மாற்றம் எல்லாமே எப்படி வந்தது? ஓன்லி த்ரூ மெடிடேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்றது வரும். இந்த பெனிஃபிட்ஸில்
ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது போயிடும். எப்படி போகும், அந்த செல்ஃப் நாலேஜ் அண்ட் செல்ஃப் மாஸ்ட்ரி அந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. நமக்குடைய ஒரு சேலஞ்சுன்றது இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட அந்த சேலஞ்சுன்றது சால்வ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு செல்ஃப் நாலேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, பிளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மியாயிடும், சரியாயிடும், நேச்சுரல் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த தேவையில்லாத அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடின்றது கிடைக்கும். எப்போ மெடிடேஷன் பண்ணுறோமோ எல்லா எண்ணங்களும் கட் பண்ணி நம்ம மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுற அந்த எண்ணங்கள் கூட ஸ்டாப் ஆகிடும். ஒரு கிளாரிட்டின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் மூலமாக ஹெட்டேக்கு, பாடியில் என்னென்ன நோய்கள் இருக்கோ அதெல்லாமே கிளியர் ஆக்கி ஒரு ஹெல்த்ன்றது இம்ப்ரூவ் ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னாக்கா, யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நிறைய இருக்கோ தினந்தோறும் மெடிடேஷன் அப்படின்றது பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக்கி ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிலீஃப்ன்றது கரெக்ஷன் ஆகும், ஆட்டிடியூடில் கரெக்ஷன் ஆகும். ஓவராலாக நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ்.